ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். சில பேர் சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையில் என்ன கர்மா செஞ்சனோ என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு புலம்புவாங்கங்க. பொதுவாக கர்மா அப்படின்னா என்ன, அது எதனால் வருது, எப்பேற்பட்ட கர்மா நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ராகு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிந்த மூதாதையர்களை குறிக்குங்க. அதே மாதிரி ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த வக்ர கிரகங்கள் இருந்தாலும் அந்த வக்ர கிரகங்கள் கண்ணுக்கு தெரிந்த மூதாதையர்களை சொல்லும். கண்ணுக்கு தெரியாத கர்மா என்பது பெயர் தெரியாத மூதாதையர்களை குறிக்குதுங்க. பொதுவாக 2 தலைமுறைகளின் வழி வந்தவர்களின் பெயர் தெரியல அப்படின்னா அவங்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணம் தான் நடக்கும். சூரியன் என்பது தந்தை வழி கர்மாவை குறிக்கும். சந்திரன் என்பது தாய் வழி கர்மாவை குறிக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது சொத்து அடிதடியால் வந்த கர்மாவை குறிக்கும். புதன் அப்படிங்கிறது கன்னி பெண்களை குறிக்குதுங்க. சுமார் 9 இருந்து 19 வயசு உள்ள பெண்கள் கன்னி பெண்கள். குரு அப்படிங்கிறது ஆச்சாரமானவர்களை அவமானப்படுத்துவது, கருக்கலைப்பு செய்வது, பாட்டனாரின் அப்பாவின் அப்பாவை பராமரிப்பு செய்யாமல் இருப்பது போன்றவற்றை குரு குறிக்குதுங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பெண்களை குறிக்குது. சனி அப்படிங்கிறது நம்பிக்கை துரோகம், விசுவாசம் போன்றவற்றால் வரும் கர்மாவை குறிக்கும். ராகு என்பது கண்ணுக்கு தெரியாத கர்மாங்க. கேது அப்படிங்கிறவர் கர்மாவிற்கு தீர்ப்பை தரப்போகிறவர் அப்படின்னு அர்த்தம். ராகுவுடன் எந்த கிரகம் சேர்ந்துள்ளதோ அதன் வழி தோஷத்தை ஏற்படுத்துங்க. ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு இருந்தா அவங்களுக்கு பெண்கள் சாபம் அதிகம் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் ராகு சேர்ந்திருந்தா கர்ப்பிணி பெண்களின் சாபத்தை குறிக்குங்க. சிலருக்கு லக்னத்தால் கூட கண்ணுக்கு தெரியாத கர்மா வரும். இதற்கு காரண கிரகம் ராகு கேது தாங்க. ராகு 500% கர்மாவை கொடுத்தால் கேது 50% கர்மாவை கொடுப்பாருங்க. பொதுவா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4ம் உபய லக்கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உபய லக்கணக்காரர்களின் குழந்தைகள் ஆணாக இருந்தா ஈஸியா திருமணம் செஞ்சு வைக்கலாம். ஆனா இவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா பெண்களை திருமணம் செய்து கொடுப்பதற்குள் கண்ணுல நீரே வந்துருங்க. உபய லக்கணக்காரர்களுக்கு தொழில் கூட்டாளியால் வந்த கர்மா தான் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுவதில் சிக்கலை கொடுக்குதுங்க. அடுத்ததாக ஸ்திர லக்கணம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் போன்றவை. இவங்களுக்கு சொத்து மேல இருக்கக்கூடிய பற்றினால் தான் பெரும்பாலும் கர்மா வரும். அப்பா, அம்மா, கணவர், மனைவி, சகோதரர்கள், குழந்தைகள் இதுல யார் முக்கியம் அப்படின்னு இந்த ராசிக்காரங்கிட்ட கேட்டீங்கன்னா குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற உறவுகளை பத்தி கவலைப்பட மாட்டாங்கங்க. இதற்கு காரணம் சொத்து ஆசையால் வந்த கர்மாவாகத்தான் இருக்கும். அடுத்ததாக சரலக்னம் என்று சொல்லக்கூடிய மேசம், கடகம், துலாம், மகரங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு பிற உறவும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பூர்வீக தோஷம் இருக்குங்க. அம்மா அப்பாவை ஏமாற்றுவது அல்லது அப்பா அம்மாவை ஏமாற்றுவது போன்றவை எல்லாம் இவங்களுக்கு இருக்கும். பொதுவாக ஸ்திர லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குழந்தைக்கு முக்கியத்துவம் தரணுங்க. உபய லக்கணக்காரர்கள் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு நல்லது பண்ண முடியாது. அதனால யாராவது 3வது நபரை வைத்து நீங்க செலவு பண்ணலாங்க. பொதுவாக இந்த லக்கணக்காரர்கள் இந்த மாதிரி தான் கர்மா வருங்க. அதனால நீங்க பெரும்பாலும் ராகு கேதுக்களை வழிபட்டாலே உங்க கர்மாவை கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.